The all boys you in halwa. ஹல்வா Halwa. Halwa. You Giving. You giving everybody. வாட் Hey, நீயே கேட்டு சொல்லு. கமான் புகழ். இல்லடா சீட் அட்ஜஸ்ட் பண்ண. ஹாய் பிரகயா. இல்லை டைரக்டர் சார் அமிச்சாரு. நீங்கள் தான் என் கூட ஹீரோயினை பண்ணுறேன்னாங்க. உங்களுக்கு ஓகே தானே? ஐஸ் ஐஸ் வித் பிரியாணி நன்றி. எஸ் ஐயோ you will make fun It's a funny word for that Yeah. dish. Actually, it's the it's old very one. good for Old that I rice, know old rice. yes Olden rice. பழைய I saw it in சோறு, Instagram. பச்சை மிளகா. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான மூவி டீம் வந்திருக்காங்க. எஸ், 4 Idiots படத்தோட டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். பவி எப்படி இருக்க? நான் வேற லெவலா இருக்கேன். நீங்க தான் சொல்லணும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு வந்திருக்கேன். நீ செம நார்மலா cute-ஆ வந்திருக்கலாம். நீ நார்மலா வந்தாலே ஓகே தான். செம கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரியே 4 Idiots மூவியோட ட்ரெய்லர் பார்த்தேன். வேற லெவலா இருக்கு. செம ஃபன் ஃபில்டா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு ட்ரெய்லருக்குள்ளேயே இருக்கே. அப்ப அந்த படத்துக்குள்ள எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுது. டைரக்டர்ட்டே ஆரம்பிச்சிடலாம். 4 Idiots யார் அந்த 4 Idiots? இங்க எவ்வளவு idiots உட்கார்ந்திருக்காங்க? இங்க ரெண்டு பேர். ஃபர்ஸ்ட் ஓ சரி. நைஸ். ஆமா. புகழ்ங்கிற ஒரு புத்திசாலி ஒருத்தர் இடியட்டா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாட் அஸ்வின் வந்து ஒரு இடியட். அப்புறம் திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட், இந்திரன் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாம் சீரியல் ஃபீல்டுல ரொம்ப முன்னணியில இருக்காங்க. அவங்க மொத்தம் 4 பேர். ஓகே, இடியட்னோனே ஏன் புகழை சூஸ் பண்ணீங்க? வாட் இஸ் திஸ்? அது வந்து இந்த கேரக்டர் நான் சில ஸ்கெச்சஸ் வச்சிருந்தேன் அந்த கேரக்டருக்குன்னு. இந்த கேரக்டர் வந்து யார் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா இருந்தது. அந்த ஐடியாவில் ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசர் எங்கள் எல்எம்எம் லக்ஷ்மி மேக்கர்ஸோடைய ப்ரொடியூசர் கோகுல் கிருஷ்ணன், டாக்டர் ஸ்ரீவத்சன் வந்து ஒரு சாய்ஸ் சொன்னாங்க. இந்த படத்தில் புகழ் இருந்தா ஒரு லீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மாதிரி ஒருத்தர் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உடனே ஓகே சொன்னேன். இம்மிடியேட்டாக பேசினாங்க. இம்மிடியேட்டாக அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. உடனே புகழ் பிரதர் வர சொன்னார். போய் கதை சொன்னேன். முதல்ல வந்து ஒரு தயங்கிட்டே போனேன். நம்ம ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம், இவர் தமிழ்நாட்டையே சிரிக்க வைக்கிற காமெடி பண்ணிட்டு இருக்காரு, இவரை நம்மளால சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட போனேன். ஒரு 4-5 இடத்துல சிரிச்சிட்டாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தார். நம்ம வந்து காமெடியன், நம்ம வந்து சிரிக்கக்கூடாது, இவனை கலாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார். ஆனால் பரவாயில்ல, நான் ஒரு 4-5 இடத்துல சிரிச்சாரு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டிங்காக இருந்த கதை சொல்கிறதுக்கு. அப்புறம் கதையை முழுமையாக சொல்லி முடிச்சோன்னே நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு இம்மிடியேட்டாக சொன்னார். அடுத்தடுத்து விஷயங்கள் நடந்தது. படம் ஓகே ஆயிடுச்சு. சூப்பர். புகழ் ஆக்சுவலா சொல்றாரு, அவர் கதை சொன்னும் போதே ஹஹஹான்லாம் சிரிச்சிங்களா, கண்ட்ரோல் பண்ணிலாம் சிரிச்சிங்களா? நிஜமாவே வந்து உங்களோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? வேற லெவலா இருக்கு, நான் கண்டிப்பா பண்ணணும்னு இருந்துச்சா? இல்ல சில பல காமெடிலாம் நான் கொஞ்சம் சொன்னேன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி இன்புட்லாம் சொல்லணும்னு இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அவர் கதை சொன்னோன்னே எப்படி இருந்துச்சு? அவர் வந்த உடனே சார் நான் வந்து ஹரிஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஒர்க் பண்ண டைரக்டர்லாம் சொன்னார். அவர் என்னென்ன படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் யார் ப்ரொடக்ஷன் கேட்டேன், லக்ஷ்மி மேக்கர்ஸ்னு சொன்னார். அப்பயே எனக்கு ஓகே தான். இருந்தாலும் சரி ஓகே ஸ்டோரி கேட்போம் அப்படின்றது. அது எப்படியும் ஓகே தான் சொல்ல போகிறேன். சரி இங்கே கதையை சொல்லுங்கன்னா கதையை சொன்னார். ஸோ இது வந்து கதையில் ஒரு எமோஷனல் இருந்தது, அழகான ஒரு கதை இருந்தது, காமெடி இருந்தது, ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது. சரி அதுக்கப்புறம் சார் நான் அவர் சொன்ன அந்த காமெடியெல்லாம் டார்க் காமெடிஸ் எல்லாமே நல்லா ஹியூமராக நல்லா சிரிப்பு மாதிரி வந்து சரி ஓகே சார் கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அடுத்தடுத்து சார் சொன்ன மாதிரி உடனே டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்தது. இவர் வந்து எல்லாமே செல்லப்பிள்ளை. ஸோ இவர் வந்து டிஃபால்ட்டாகவே அதில் பிரிண்ட் அவுட்லேயே அவரோட பேர் மட்டும் வந்துருச்சு. ஆமாம் ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டா இப்போ என் சேனல்லாம் வரும் இல்லையா, இப்போ லேடி கெட்டப்னா டக்குன்னு மாமியார்னா புகழ்னு வந்துடும். அந்த மாதிரி வந்து இதில் வந்து அந்த 4 Idiotsல ஃபர்ஸ்ட் இடியட்ஸ்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீதி 3 Idiots நாங்களாம் ரெடி பண்ணி. இல்லை அது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் வந்து நீங்கள் தான் ஒரு இடியட் ஓகே அப்படின்னு நான் டிக்கெட் அடிச்சேன்னா அடுத்த இடியட்டை தேடணுமே அப்படின்னு கவலைப்படாதீங்க, இந்த இருக்குது நான் இருக்கேன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாரு. ஸோ அவருக்கு கொடுத்த கேரக்டரை அவர் அழகா சூப்பரா பண்ணியிருக்காரு. நைஸ். அண்ட் அதே மாதிரியே நிறைய மூவிஸ்ல வந்து உங்களை வந்து ஒரு செகண்ட் லீடா பார்த்திருக்கோம், ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய புஷ் கொடுக்குற ஒரு ஆக்டரா பார்த்திருக்கோம். இப்போ ஒரு அழகான ஹீரோயின் வேற இருக்காங்க, உங்களுக்கு பேரா வேற நடிச்சிருக்காங்க. சோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? டைரக்டர்கிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா இப்ப வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. படத்துல வந்து என்ன மாதிரியான லவ் சீன்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? படத்துல இதை விட டிஸ்டன்ஸ்
ஸோ Content ஆமாம் இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு பேருனா யூகே செந்தில்னு ஒருத்தர் இருக்கார் கேமராமேன். ஏன்னா இங்கே அங்கே இருக்கிறதுலே வந்து லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் அவர் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நாங்களாம் கொஞ்சம் எட்ட இவங்க பேச 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 கொஞ்சம் கொஞ்சம் நவுந்து எட்ட போயிட்டுருப்போம். அவர் பேச பேச கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பார்ப்பல. ஓகே யாருக்கும் புரியாது, நமக்கு இங்கிலீஷ் புரியும், அவர் ஃபுல்லாக டீச் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாரு. நைஸ். நீங்க சொல்லுங்க, கெமிஸ்ட்ரி எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. புகழ் ஃபேன் சார்பா கேக்குறேன். ஏன்னா லீடா ஒரு ஹீரோயினோட அந்த ரொமான்டிக் சாங்ஸோட நல்ல காதலோட நாங்க இன்னும் பாக்கல. ஆமா கண்டிப்பா. அதுக்கு ஒன்றும் படம் வரும், வெயிட். இல்ல அவத்த கேட்கணும், அது எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. இல்ல அது ரெகுலர் கமர்ஷியல் படம் மாதிரி வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் லவ் இந்த மாதிரி சீன்ஸுங்கிற அந்த பேட்டர்ன்ல இந்த படம் இல்லை. இது வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கா கதை நகரும். எதுல வந்து இவங்க 4 பேர் இடியட்ஸு, இவங்க வந்து அவளை ஃப்ளர்ட் பண்ற ஒரு மூட்ல இருப்பாங்க. அது ஒரு 4 பேருக்குமான ஒரு ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு எண்ட்ல யாருக்கா ஒருத்தவங்களை பண்ணணுமேன்றதுனால எனக்கு நீங்க போய் அவர் கூட சேர்ந்துருங்கன்றது தான். மற்றபடி 4 பேருக்கும் ஹீரோயின் தான். நான் பிரக்யாட்ட கேக்குறேன். பிரக்யா நீங்க சொல்லுங்க, இந்த 4 இடியட்ஸ்லயே உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு இடியட்னா எந்த இடியட் அது? want to take somebody's name, it's not right, no, in this media and all. Obviously everyone has done their part 100%. No, They have who given. impressed you the most? Everybody impressed you, but Yes, partially இவங்க வந்து என்ன இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படினா everybody supported me equally nicely. Yes. Yeah. நீங்க என்ன Yes. கேட்டாலும் வர Full teamwork, yeah. Full supporting team. Even I don't understand Tamil, they made நடிகர் me யாருன்னு understand. கேட்டீங்கன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு மொத்தமா ஓட்டு போட்டுருவாங்க. But they made me tell you have to choose one. Yes, yeah. But yeah, no, they are very, very, yeah, difficult question. Yes. Very, everyone is supporting. I don't know Tamil, but now I learned at least 30-40% Tamil because of கொஞ்சம் konjum. Yeah, so nandri everyone. Yeah, my team members. Yes. Very good. Yeah. Yes, thank you. Yes. தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்க. Oh. அவர்தான் அந்த தில்வாலே. And அதே மாதிரி அஸ்வின், நீங்க வந்து அந்த கதை எழுதும் போதே ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு நபர் நீங்க தான் அப்படின்னு வந்து புகழ் சொல்லிட்டாரு. சோ நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்தீங்க? டைரக்டரோட உங்களோட பாண்ட் வந்து ரொம்ப வருஷமா வந்து நீடிச்சிட்டு இருக்கா? நான் சார் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்துல தான் பாக்குறேன். நானு ஓகே. ரொம்ப ஒரு தங்கமான மனுஷன். சாரே நான் இப்பதான் பாக்குறேன். இந்த சென்ஸ் இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றேன். அந்த மாதிரி நான் சொன்னேன். சார் ரொம்ப தங்கமான ஆளு. நான் எப்படி உள்ள வந்தேன்னா காஸ்டிங் அதான் பண்றப்பவே எனக்கு கேரக்டருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வரல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன செல்லப்பிள்ளையா ஃபிட் ஆயிருச்சு அவ்வளவுதான். ஆக்சுவலி இவர் வந்து எல்எம்எம்மோட லட்சுமி விவர்ஸோட செல்லப்பிள்ளை. அந்த கம்பெனி கூட இவர் ரொம்ப நாள் டிராவல்ல இருக்காரு. நாங்க தான் புதுசு. நானு பிரக்யா, புகழ்ஜி எல்லாம் புதுசு. எங்களுக்கு வந்து இவங்களோட 27வது படத்துல நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயம். ஆனா அந்த பெருமையை ரொம்ப நாள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதனால அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவரு. அந்த இதுல வந்து இப்ப அடுத்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து இவரை சாய்ஸ் சொல்லப்பட்டது. நான் அதை ஓகே பண்ணிட்டேன். கரெக்டா தானே இருக்கு, நம்ம கேரக்டர் கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகே பண்ணிட்டேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே இருக்கு இந்த படத்துக்குள்ள. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ரவி மரியா சார், வின்சென்ட் அசோகன், பாவா லக்ஷ்மணன், மகாநதி சங்கர், இவங்க பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே. இது இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சிருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி சாங்ஸ் எவ்வளவு இருக்கு? என்னென்ன மாதிரியான பாடல்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? என்ஜாய் பண்ற மாதிரி ரெண்டு சாங்குமே, ஓப்பனிங் சாங்குமே பயங்கரமா இருக்கும். புதுசா இந்த உலகம் முழுசா இந்த உலகம் தேவா சார் பாடியிருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு புகழ்ஜி பாடிக்கிறாரு. சூப்பர். நீங்க வந்து ஒரு அருமையான பாடல் பாடியிருக்கீங்க அப்படின்னு அஸ்வின் சொன்னாரு. அந்த பாடல் நீங்க பாடலைனா எப்படி? வேர்ல்ட் கிளாஸ் வைன். இல்ல அது வந்து என்னன்னா இப்போ எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கோம். இப்போ வந்து அது நாளைக்கு ஃபுல்லா ரெண்டு வரிகள் இல்ல தங்கம், அது வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அது இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் ஸ்டைல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நான் ப்ரொடியூசர் அங்க குருகுருன்னு வர பாத்துட்டு இருக்காரு அந்த சைடுல உட்கார்ந்து. இல்ல இப்ப அவருக்கு என்னன்னா இவன் பாடினான்னு ஏன் சொல்லல அப்படின்னு அப்ப அவருக்கு ஒரு தாட்டு, இவன் எதுக்கு பாட வச்சாங்கன்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, அதுக்குதான் இப்போதைக்கு பாடினா அடிப்பாங்க, நீ வேற போ. ஓ, அது வந்து கொஞ்சம் வைரலா அப்ப ரிலீஸ் ஆகும். ஆமா, இல்லன்னா ஃபுல்லா வைரா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. You like tea and all? Chaya? Yeah. So you have to choose எந்த டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? We have masala tea, black tea, mint tea, ginger tea, sencha, matcha. Okay, auntie and ginger tea. Okay. கரெக்டான விஷயம் வந்து ஹீரோயினுக்கு வந்திருக்கு. காதல் வந்திருக்கு.
Love. So, நான் புகழ்கிட்ட வந்து இந்த கதையில இருக்கிற காதல் கதையை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்ல. உங்களுக்கு காதல் இருக்கா? எது உங்களோட ஃபர்ஸ்ட் காதல்? First kadal. சினிமான்லாம் லவ் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் First love. ஃபர்ஸ்ட் லவ். Present first love. எஸ். Present first love is cinema. நோ. இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்னவா? ஃபர்ஸ்ட் லவ் சினிமாவா? Present. ஏத்துக்க I'm telling முடியுமா? about அதான் நான் present life. வச்சிருந்தேன், அதுக்காக தான் பார்த்தேன். Present இது அந்த life. கேள்வியே இல்ல Present உங்களுக்கு. life. கல்யாணம் In your ஆயிடுச்சு. life, In what my is the life. first love? ஆ. First love. மறக்க முடியாத காதல், First முதல் love. காதல். Camera. டீம் பனிஷ்மென்ட் தானா? No, Sachi. What I feel, I'm கேமரா telling கமெண்ட்ல you. பூமரான்னு போடுவாங்க பாரு. Yeah. If I am in front of camera, I feel so good, more than anyone. When I'm with anybody also, I won't feel that much happy. I am not that much happy. When I'm in front of camera, I feel so happy. ஓகே. So I think present, my life is camera. My love is camera. சோ காதல் வந்து கேமரா மேல தான். Yes. பட் நீங்க இந்த சினிமா ஃபீல்டுக்கு வரீங்க, ஏன்னா நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஒரு Yes. பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க. Yes. ஏதாச்சும் ஒரு ஹீரோவை பார்த்துட்டு வாவ் இவரோட கண்டிப்பா நடிக்கணும்னு ஒரு ஆசையில வந்திருப்பீங்கல்ல. யார் அந்த ஹீரோ? புகழ்னு நீங்க சொல்லலாம், ஆனா அவர் பக்கத்துலயே இருக்கிறதுனால. அவ்வளவு புகழ்ச்சி எனக்கு வேண்டாம், அவங்க சொல்லட்ட வெயிட் பண்ணு. I want to work with Mahesh Babu in Telugu. மகேஷ் பாபு. Yes. Here, I want to work with Vijay Thalapathy sir. அதனால தான் அவர் கடைசி Yeah. படம் சொன்னார். Already I'm working with Pugalji, no? So you will refer me, obviously. நான் சொல்றேன் விஜய் சார். Nandri, Nandri. திருப்பி அவரோட திருப்பி அடுத்தடுத்த மூவிஸ்ல ஒர்க் பண்ண Yes, வேண்டாமா? he is working. So yes, now these days Pradeep Ranganathan also working. So பிரதீப் much- ரங்கநாதன். Yeah, he's working. So nice movies, so many movies. Yes, I want to work with him also. Dhanush ji, I want to work with him. Yeah, that's it. The list is going on, but in that list Pugal is not there. Pugal is there in the Ah. first. First. Yeah, that's why I'm Okay. working with him. அருமை. தமிழ்ல ஆரம்பம் இப்ப இங்க இருந்து Arambam dance. ஆமா. புகழோட ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் போட்டோம். What is one thing that you like about Pugal? Yeah, very positive person. Yes, always active, always Okay. helping everyone, giving suggestion to everyone in a positive way. Okay. So that's a very good thing. And புகழ் நீங்க சொல்லுங்க, எல் வந்திருக்கு, நீங்க நம்ம ஷோக்கு முன்னாடியே வந்ததுனால திருப்பி காதல்னு உங்கள்ட்ட கேட்க போறது இல்ல. சோ நீங்க வந்து இந்த படத்துல இருக்கிற காதல் விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி காதல் எதிர்பார்க்கலாம் 4 Idiots படத்துல? இல்ல இதுல ஆக்சுவலா வந்து எல்லாமே இருக்கு இந்த படத்துல. எமோஷனல், சென்டிமெண்ட்டு, ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. கண்டிப்பா அந்த மெசேஜுக்காக நீங்க பார்க்கலாம். அது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும். அதை நீங்கள் லவ் பண்ணி வரலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே உட்காந்துருக்கோம். இது மக்கள் மனசுலையும் போய் உட்காரும். ஆஹா, அருமை. அண்ட் அஸ்வின், உங்களுக்கு பேர் இருக்கா இல்ல இந்த ஒரே பேரை தான் வந்து டாவடிக்கிற மாதிரி சைட் அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் அவங்க மட்டும் தான். நாங்க எல்லாரும் ஒண்ணா அவங்கள வந்து இது பண்ற மாதிரி தான். கட்சியில அவருதான் கிடைக்குது கட்சியில. என்ன இவ்வளோ வைத்து நானா கேட்டேன். உண்மையா நானா கேட்டேன். படத்துல முதல்ல என்னவா அதை சொல்லியானாக்கா அவருக்கு தான் கிடைக்குதுன்னு. அவருக்கு தான் கிடைக்குதுங்க. டைரக்ட் நீங்க கனவு காட்சிகள், அந்த கனவு சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட எதுவுமே அஸ்வின்காக ரெடி பண்ணலையா? வாட் இஸ் திஸ்? கனவு காட்சி இருந்தது, அதுல இப்படி தூங்குறான். இப்ப என்னன்னா கண்ணை மூடலையே, கனவும் வரல. இல்ல அந்த வேர்ல்ட் கிளாஸ் ஒயின் வந்து ஒரு ட்ரீம் சாங் தான். 4 பேருமே இருப்பாங்க அதுல. எல்லாருக்கும் டான்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஒரு அவர் கிளாமரஸ் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ஹீரோயினோட நான் வந்து ஒரு அது love பத்தல scenes அவருக்கு. இல்லையே. அதனால வருத்தப்படுறாரு. நான் சினிமா விட்டு போகணும் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ரைட். ஓகே. சோ அவங்களே வந்து காதல் பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப புகழ் நீங்க தான் சூஸ் பண்ணணும். எந்த டீ வேணும்? மசாலா, மாச்சா, சென்ச்சா, பிளாக், மின்ட். மின்ட் கொடு. மின்ட் டீ. மின்ட் டீ உள்ளே என்ன விஷயம் என்றால், நான் இது உங்களுக்கு கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கல புகழ். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லு. உனக்கே காதல் தான் சொல்லியிருப்பாங்க. ஆஹா, அல்வா கொடுக்குறேன் நான் புகழுக்கு. ஆக்சுவலா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கூட நான் சாப்பிட்றேன். தேங்க்யூ. அல்வா கொடுத்துருக்கேன் நான் புகழுக்கு. பட் நம்ம அல்வா கொடுக்கறது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அல்வா வச்சு உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த செட்ல மூவி செட்ல 4 Idiots மூவி செட்ல யார் இந்த அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்? ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். ஸ்வீட்டஸ்ட் பர்சன். ரொம்ப யூகே செந்தில் சார் கொடுக்குறேன். அப்படியா? ஆமாம், அவரோட ஸ்லாங்கு, அந்த லாங்குவேஜ், அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிரும். அப்படி இருக்கும், அன்பாக பேசுவார் எல்லாத்தையும். Very helpful. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணுவார்.
அதனால Like you only. Yes. Yes. இல்ல இவ்ளோ நேரம் வந்து அவர் வந்து திட்டிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அவர்தான் ஹீரோயின்ட்ட பேசிட்டே அது because he இருந்தாரு knows அப்படின்னு. the இப்போ வந்து English. யூகே செந்தில் ரொம்ப sweet. இந்த அல்வாவை அதுக்கு தான் அவருக்கு கொடுக்குறேன். அல்வா சாப்பிட்டு அமைதியா இருந்தா போதும். அப்படி இப்பதான் பிள்ளங்கம் புரியுது எனக்கு. பிரக்யா நயன். பிரக்யா நயன். Yes. குட்டி நயன்தாரான்னு கூட நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கள செல்லமா கூப்பிடுறாங்க. குட்டி நயன்தாராவா வலம் வந்துட்டு இருக்காங்க நம்மளோட Oh. தமிழ் சினிமால. Thank எஸ். you. சோ நீங்க சொல்லுங்க உங்களோட லைஃப்ல கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. மறக்க அந்த முடியாது. அல்வா என்னன்னு புகழ் வந்து இப்ப இங்கிலீஷ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். The all boys க்கு you in alwa. ஹல்வா. Halwa. Halwa. You Giving. You giving everybody? What? Hey, நீயே கேட்டு சொல்லு. What? What is this? Your Halwa. English is not No, right. no, no. You alwa. Hmm. Alwa means ஏமாற்றுறதுக்கு இங்கிலீஷ்லனா? Cheat. You cheating Many boys know. many boys? No, 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 no. I am. All boys I am very. cheating you. No, I am single right now. This is alwa. The alwa means You're asking, am I cheating anybody? No. I'll be a very nice girlfriend. Okay. Yes, yes. You Or will be a very nice girlfriend. இவனுக்கு But girlfriend has anybody இருக்கா? cheated on you? கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன்னு me. சொல்றேன். ஆ. thank you. போலாம். Yes. கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா? Girlfriend. உங்களுக்கு இல்லங்க. ஏன்? யோ இல்ல, இல்ல, அவங்க choice எடுக்கலையா? Mm. அல்வா தூக்கி மாத்தி கொண்டு போயிட்டே இருப்பேன் நானு. சோ அஸ்வின் நீங்க சொல்லுங்க ரொம்ப வருஷமா நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களே உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. இது அல்வானே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி. ப்ரொஃபஷனலி. சொல்லுப்பா. ரொம்ப நேரம் எனக்கு சொல்லுங்க. நிஜமா எனக்கு அந்த மாதிரி சடனா நீங்க கேட்டதே எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலங்க. ஓகே. இல்ல நீங்க தான் இந்த படத்துல நடிக்கிறீங்க. உங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னுவாங்க. லைட்டா அல்வாவா இருக்குமோ அப்படின்னு தோணும். ஆனா அது அந்த நிஜமாவே மாதிரி பேர்லாம் சொல்ல முடியாது. பல படங்கள் இருக்கு. நான் பேர் சொல்ல வேண்டாம். நிறைய படங்கள் நான் போய் பாட்டு வந்திருப்பேன். கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. கட்சியில கூப்பிட மாட்டாங்க. ஆ. சோ அதெல்லாம் அல்வா தானே. ஆமா. அது யாரு என்னன்னு சொல்ல முடியாது. பண்ணி பட் நிறைய ஆயிருக்கு எனக்கு இது. கூப்பிட்ட டைம்ல சைலண்ட்ல போட்டுருவாரு போனை. அது பாவம் அது. அதனாலதான். கூப்பிட்டா தானேங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க டைரக்டர் சார். நீங்க வந்து மறக்க முடியாத அல்வா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அல்வா வாழ்க்கையில். அது வந்து எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். ஆ. அப்படி ஒரு அல்வா இருக்கு. என்ன அல்வா அது? இப்போ நான் வந்து ஒரு டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ நாம படம் எப்போ டைரக்ட் பண்ண போகிறோம், எப்போ நம்ம அவார்டு வாங்க போகிறோம், நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எப்போலாம் நடக்க போகுதுன்னு ஒரு கனவுலேயே ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ம். அந்த மொமெண்ட் ஒரு நாள் வந்தது. ம். ஒரு நாள் வந்து இது ஒரு இன்சிடென்ட். ஒரு நாள் வந்தது. நான் டைரக்டர் ஆகிட்டேன். ஷூட்டிங் நடக்குது. ஸ்டார்ட் கட் சொல்கிறேன். ம். ஆனால் இந்த மொமெண்ட்டை வந்து என்னால் நம்ப முடியல. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய செட்டப்பு. ஆ. ஒரு பெரிய செட்டப்பில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஸ்டார்ட் கட் சொல்கிறேன். அந்த மொமெண்ட் வந்து எனக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ம். இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே இது ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னோடனே நம்ம பக்கத்தில் கிள்ளிலாம் பார்ப்போம்ல, ஆ. இப்படி கிள்ளிலாம் பார்த்துக்கிட்டேன். என்னையும் கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அது உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு தூங்கி எழுக்கிறேன். தட் மொமெண்ட் அல்வா இது- moment. Alva moment. இப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்தது. நாங்க எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கோம். ஓகே வாவ் சார் ரொம்ப பாராட்டுகள் அப்படிலாம் நான் சொல்ல வந்தேன். என்ன- அதான் நான் சொல்லலாம். இது வந்து எனக்கு இது இது பெரியவங்க பண்ற ஒரு விஷயமா? அந்த பெரியவங்க புள்ள- செய்யற இந்த செயலா வளர்ற இது? டைம்ல அந்த பிள்ளைக்கெல்லாம் இது ஒரு இன்ஸ்பிரேஷனா அது. இது ஒரு இன்ஸ்பிரேஷனா? என்ன மாதிரி வளர்ந்து வர ஒரு நடிகைக்கு? ஏய் ஏய் என்ன நடுவுல ஏதாவது நடிகை கிடைக்குன்னு சும்மா சும்மா. சரி. பார்த்த படத்துக்கு வந்து பிட்டு போட்டாங்கய்யா. பார்ட் 2ல ரெடி பண்ணுங்க. அஸ்வின் இப்ப நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். செஞ்சா மாச்சா மசாலா பிளாக். மசாலா டீ. மசாலா இல்ல ஏதாவது மசாலா கேள்வி இருக்கான்னு பாப்போம். இரேசர் வந்திருக்கு. சோ 4 இடியட்ஸ் மூவில நீங்க கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க. வேற லெவலா இருக்கும்பா இந்த சீன் வந்து தியேட்டர்ல வந்தா. ஆனா அது டியூரேஷனால டுவைங் அப்படின்னு கட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? இந்த சீன் இருக்கு. எனக்கு ஒரு கனவு வர மாதிரி. ம். அதுல நான் ஒரு பெட்ல நான் கீழே விழணும். எனக்கு அடி போட போதும் பயம்தான். ஆ. அதை கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். அந்த சீன் கட் பண்ணாம இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இருக்கா சார் அது? இருக்கு. அப்ப இருக்கா? அப்ப எதுவுமே இல்லல்ல. அது சொல்ல முடியல. இல்ல அந்த மாதிரி கட் பண்ணாத மாதிரி நம்ம ஆ. எடிட்டர் வந்து ரொம்ப அழகா வந்து எடிட் பண்ணியிருக்காரு. இங்க யாருக்கு We'll watch that என்னன்னா, only. இப்ப ஒரு டைரக்டர் என்னன்னாக்கா, இப்ப வந்து இந்த சீன் எடுக்கிறாங்கன்னா சீன் எடுக்க மாட்டார். ம். மானிட்டர்ல போய் பார்ப்பாரு. நோட்ஸ் எடுத்துப்பாரு. நோட்ஸ் எடுத்துட்டு இவ்வளோ டூரேஷன் தான் போதும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 0000001111222 ஓகே
போதும் 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 போதும். அதனால எந்த சீனுமே எடிட் பண்ணி தூக்குற அளவு இல்லை. ஆ. யார் யார் என்ன பண்ணிருக்காங்க அது எல்லாமே அங்கங்க பேட்ச் பண்ற அளவுக்கு தான் எடுத்திருக்காரு. வாய எடிட்டிங் ஆன்னு திறந்தா கூட அந்த திறக்கிறதோட கட் ஆயிருக்கும். கட் ஆயிடும். ஒரு அம்மான்னு இருப்பாரு, ஆமான்றதுக்குள்ள கட் பண்ணுவாரு. அந்த மாதிரி சூப்பர். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து பயங்கரமா ஒரு சீன் சொல்லிருப்பீங்க புகழ். இந்த காமெடி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்னு வந்து பயங்கரமா நீங்க வந்து ஒரு எஃபர்ட் போட்டு சொல்லிருப்பீங்க. இல்லப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் மேல காண்ட்லாம் இருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி நான் அப்ரோச் பண்றது சரி, டைரக்டர் அப்ரோச் பண்றது அப்படி இருக்காது. அது வேண்டாம் எனக்கு புகழ், இதுக்கு இது தேவைப்படுமா, இது ஓகே உங்களுக்கு ஓகேவா, இல்லைங்க அது வைக்கலாமா, நீங்கள் இதுக்காக சொல்லணும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அது வச்சுக்கலாமான்னா அப்போ அந்த ஒரு டவுட் வருதுனாலே அதை வைக்க மாட்டேன். ஒரு டேரக்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ம். அவருக்கு ஒரு கற்பனை இருக்கும். அவரு ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. அதில் வந்து நம்ம சொல்லலாம், சஜஷன் சொல்லலாம். அவர் தேவைன்னா எடுத்துக்கிட்டோம், நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கன்னா எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கடுத்தால அப்படி கூலாக தான் பேசுவோம். ஓகே. இப்போ டக்குன்னு சில நேரங்களில் சில மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு நமக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிடும். ம். அப்புறம் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சிருப்போம், அவர் மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாருன்னு. அந்த மாதிரி ஒரு நாள் கூட நடக்கல. ம். சூப்பர். அண்ட் அதே மாதிரியே பிரக்யா நீங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இரேஸ் பண்ணணும்னா எந்த விஷயம் இன் யுவர் லைஃப்? I don't want to erase anything. I think I have learned from everything, whatever I have done till in my life. But I have done my studies from BITS Pilani, and I worked in the IT, and then I came to movies. So I have, I'll not say I wasted my time exactly because I learned from that. But the 2 years what I have done there, so I think I can erase that and I can come to movie industry before only, so that I can do more better here. So ஒரு that's 18 what- இயர்ஸ்லயே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. Yes, so like that's it. செஞ்சா பிளாக் மாச்சா எந்த டீ வேணும் சார் உங்களுக்கு? மாச்சா நல்லா இருக்க, புதுசா மாச்சா இருக்கு. நல்லா ஜப்பான் டீ. இருக்கியா மாச்சா, நல்ல ஃப்ளவர் க்ரீன் கலரில் அது இருக்கும். லாஸ்ட் டைம் போனப்போ மாட்டு சாணி மாதிரி இருந்தது. ஆமாம், இல்லை நான் மலேசியாவில் போய் இது பண்ணோம், பச்சையாக இருந்தது, ஆ. ரொம்ப அது இதாக இருக்கும். பட் ஆனால் மாச்சா குட். It's very famous. ஓ, there. மாச்சாணி Yeah, அப்படிங்கறத matcha. மாச்சா. Everyone will have matcha tea there. மாட்டுச்சாணி மாச்சாணி Matcha. இது மாட்டுன கேட்டா நீ- மாச்சா லவர்ஸ் வந்து இல்லை பயங்கரமா ஆக்சுவலாக கோவப்பட மாச்சா போறாங்க. பயங்கரது. நாங்கள் போய் மேபி சாப்பிட்டது தரேன். ஜோயான்னு சொல்லிட்டு இருக்கா தெரியுமா, ஆ. இவங்க கூட ஜோயான்னு சொல்லி பண்ண. ஆமா ஆமா. நானும் ஜோயா தான் மலேசியா போயிருந்தோம். மலேசியா போய் மாச்சா 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 போய் மாச்சா வாங்கி கொடுத்தா அவ்வளோதான் போச்சான்ச்சு. போயிட்டே இருந்துச்சா? ஆமாம், மாச்சா அது என்னன்னா அதோட டேஸ்ட் அங்கே மேபி அங்கே அந்த ஐஸ்கிரீம்ல மாச்சா சாப்பிட்டதுனால அது ஆ. வேற. ஆனால் நான் இப்போ லாஸ்ட் டைம் மாச்சா ஒரு இடத்துல I சாப்பிட்டேன். had it. Good. ஓகே. Yeah, I யூ had லவ் that. மாச்சா? I know, I like it. Yeah, when I went to Bangkok, then only I came to know about this. ஓகே But ஓகே it's ஓகே good. ஓகே இது லென்த்தா கண்டு தேவையே இல்ல. பேசணும். நான் மாச்சாவை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் விளம்பரம் பண்றோம். அதான் Before that, எனக்கும் ஒன்றும் here புரியல. people. பரவாயில்ல. சரி, சோ வெங்காயம் வந்திருக்கு உங்களுக்கு. ம். வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா உரிக்க உரிக்க Useful, very useful. கேளு. அது போயிடலாமா? கேளு, Okay. உரிக்க உரிக்க கேளு. உரிக்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒரு இடியட்ட சொல்லணும்னா எந்த இடியட்ட சொல்லுவீங்க? 4 இடியட்ஸ்ல சொல்லியே ஆகணும் நீங்க. உரிக்க ஒண்ணுமே இல்லப்பா. ஒண்ணுமே இல்ல. ம். I didn't 4 get this idiots-ல. question. பட் இந்த படத்துல இருக்கவங்களை எல்லாரும் எவ்வளவு உரிச்சாலும் உள்ள ஒரு விதை இருக்கும், அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சூப்பர் புகழ். இது அப்புறமா நான் உங்கள்ட்ட கேக்குறேன். சரியா? அவருக்கு இது எடுத்து எனக்கு கொடுக்குறேன் தங்கம். நீ வந்து ஒரு டைரக்டர் இப்படி சொல்லி டக்குன்னு யாரும் சொன்னா எல்லாரும் மூஞ்சி ஆ. இல்ல காமிச்சிட்டாங்க. ஜோக் ஜாலிக்கு தான். இல்ல அதுல நான் அதை வந்து வேற மாதிரி ஒரு இன்டர்பிரேட் பண்றேன். இப்ப ஆ. பாரு தலைவன். நான் வந்து திட்டுவேன், என்ன இவங்க சரியா பண்ணல, இல்ல நான் எதிர்பார்க்காத மாதிரி பண்ணல ம். அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இடங்கள் மிஸ் ஆகும். அந்த மாதிரி மிஸ் ஆகிற இடத்துலலாம் வந்து நான் ரொம்ப உரிமை எடுத்து திட்டுறது வந்து யாருன்னு கேட்டேன்னா அஸ்வினை. ம். அஸ்வின் வந்து அவரை எவ்வளோதான் இது பண்ணாலும் வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுங்க சார், பண்ணி காட்டுங்க சார், நான் பண்ணிட்டேன் சார்னு சொல்லி சொல்லுவார். நான் பண்ணி காட்டுவேன், அவர் பண்ணிடுவார். ம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் எனக்கு இவர்கிட்ட இருந்தது. ஓகே. திட்னாலும் வந்து நம்ம டைரக்டர் தானேன்னு வாங்கிப்பாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே நைஸ் அஸ்வின். உங்கள்ட்ட நான் என்ன கேள்வி கேட்க போறேன் என்றால், இந்த வெங்காயம் பேஸ் பண்ணி லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்னா எந்த மொமெண்ட் உங்களோட லைஃப்ல? வெங்காயம் உரிக்கிறப்ப அழுவேன். அதுதான் பாத்தீங்களா, இது வந்து பாவக்காய் ஜூஸ் புரியுதா? இந்த மாதிரி வந்து மொக்கையா ஆன்சர் கொடுத்தா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ஜூஸ் குடிச்சிடணும் நீங்க. எமோஷனல் மொமெண்ட் எல்லாருக்குமே லைஃப்ல இருக்கும்ல. எங்க புகழ் அப்பா வந்து லாஸ்ட் டைம் வந்தபோது என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து குழந்தை பிறந்தது வந்து எமோஷனல் மொமெண்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சூப்பர் அந்த சூப்பர். மாதிரி உங்களோட அதையே லைஃப்ல வச்சு எல்லாத்தையும் சொல்லி எமோஷனல் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. எங்க Sorry, அப்பா ஆ. தவறுனது நான் சொல்லுவேன் நான். ஓ. யா அது ரொம்ப எனக்கு ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பாண்டிங் வந்து வேற. ம். ஸோ அவர் இல்லை அப்படின்றப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த ஒரு இது இல்லை எனக்கு. ஓகே. ஆனந்த கண்ணீர் மொமெண்ட்? எனக்கு வந்து குழந்தை பிறந்தது, பொண்ணு எனக்கு பிறந்தது. ஸோ Nice. அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஒரு மகாலட்சுமி அப்படின்றது தானே. ஆ. Yeah.
நைஸ். அண்ட் அதே மாதிரியே புகழ் நீங்க சொல்லுங்க 4 இடியட்ஸ் மூவில உங்களுக்கு என்ன மாதிரியான எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்கு? எமோஷனலா நடிச்சிருக்கீங்களா இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா ஒரு மாதிரி ஃபன்னாவே இருக்குமா உங்க எல்லாமே character? இருக்குது இதில் எமோஷனல், ம். சென்டிமெண்ட், காமெடி, ம். மெசேஜ் எல்லாமே இருக்குது ஓகே. இந்த படத்தில். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஹீரோயினை பார்த்து ஏதாச்சும் ஒரு எமோஷனல் டயலாக் வந்து நீங்க சொல்லணும். 4 இடியட்ஸ் மூவில இருந்து கூட இருக்கலாம் அந்த டயலாக். கம் ஆன் புகழ். இல்லைடா சீட் அட்ஜஸ்ட் பண்ண. ஹை பிரகையா, இல்லை டைரக்டர் சார் அமிச்சாரு, ம். நீங்கள் தான் என் கூட ஹீரோயினை பண்ணுறேன்னாங்க, உங்களுக்கு ஓகே தானே? I can't see my face there. வாட்? இவர் ஏதோ ஒரு டயலாக் சொல்ல அவங்க ஏதோ ஒரு டயலாக சொல்ல ஒரே கூத்தா இருக்கேப்பா. அப்படிதான் இருக்கும். Continue. கண்டினியூ. Continue. ஆல்ரெடி இன்டர்வியூ பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சப்ஜெக்ட் நீங்க சொல்லிடுங்க. அவளுக்கு மேட்டர் என்னங்கிறது புரியல. I'll tell in English. You tell in Tamil. இங்கிலீஷ், ஹிந்தி, வாட் Tamil. லாங்குவேஜ் யூ? English. இங்கிலீஷ். Yes. பேபி, Mm. I am impressed, sad, but you reject me. Yeah. Okay, I please Pragya, Okay. Yeah. you like me? No, I don't like it. You go. Yeah. So okay, Fine. okay. Now done. Now I understand. இந்த சரி, செட் புரிஞ்சுது. ஆக்சுவலி Mm. இஸ் டெல்லிங் டைரக்டர் told me that you are Yes. going to be a My pair, heroine. Yeah. me, But you, but you not interested. you don't like him. Mm. You are So I will tell yes. Okay. I don't like you. You go. No. You should propose him. You should make him feel good now. Okay. Yeah. நான் உன்னை நீங்க மாட்டேன். Propose jaldi. Yeah. ஜல்தி Jaldi. தெரியல அவ. சீக்கிரமா. சீக்கிரம். So, आप बोलो तमिल में डायलॉग I'll repeat. நீ சொல்ல சொல்லுவா. இல்ல Director புகழ் இல்ல நான் உங்களை மட்டும் தான் காதலிக்கிறேன். இல்ல புகழ் இல்ல. நான் உங்களை மட்டும் தான். Don't worry. Okay. dum tada dum tada dum tada dum. ஓகே நைஸ். அற்புதம். சோ பிரக்யா நீங்க தான் சூஸ் பண்ணனும். சென்சா டீ, பிளாக் டீ எந்த டீ வேணும்? Black tea. சூப்பர். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு பிரக்யா. 2026 ஆரம்பமே காசு வந்திருக்கு. பேமெண்ட் பாத்தீங்களா? காசு பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வினா நீங்க வாழ்க்கையிலே வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு? I worked for a IT company. Huh. So that was I have given my first money to my mom. ஓகே எவ்வளவு அது? கிतना much? है? How much? How How much? much? So it was a stipend for me actually. So it was 11,000. ஓ அது ஃபர்ஸ்ட் salary. Yes. Yeah. அருமை. சூப்பர் பா. Yes. Nice. That was my first. And அதே மாதிரியே புகழ் நீங்க சொல்லுங்க. ப்ரொடியூசர் பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்களா இந்த படத்துக்காக 4 இடியட்ஸ். நீங்க ஆசைப்பட்ட பட்ஜெட் கிடைச்சிடுச்சா இந்த படத்துக்கு? இல்லை, நான் எந்த படத்துக்குமே பேமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணதே கிடையாது. அப்படியா? பணம் வந்து அது பணம் வேணுன்றதை தாண்டி இப்போ நிறைய படத்தில் எனக்கு பேமெண்ட் வரணும். எந்த படத்துலையும் நான் வாங்கினதே கிடையாது. எனக்கு படம் நிறைய படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ம். நிறைய பேமெண்ட்டு நான் பேமெண்ட்டுக்குன்னு ஒர்க் பண்ணிட்டேன்னா அதில் என்னால் ஃபுல்லாக என்னால் எஃபெக்ட் போட்டு என்னால் பண்ண முடியாது. ஐயோ ஏன் இன்னும் பணம் வரலையே அந்த thought அந்த போயிட்டே தாட் இருக்கும். போகும். லவ் பண்ணி ஒரு படத்தை பண்ணணும். அது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த படத்தில் கரெக்டாக ஜென்யூனாக எல்லாமே அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. தலைவா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துருச்சா பாருங்கள், தலைவா அக்கௌண்ட்டில் வந்துருச்சா பாருங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஐயா போட்டிங்களா? ஓகேங்க அப்படி தான் இருக்குமே தவிர ஜென்யூனாக இருக்கும். ஆஹா நைஸ். வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரி டைரக்டர் நீங்க சொல்லுங்க. காசு வந்ததுனால ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்ல வந்து படத்தை முடிச்சிட்டீங்களா இல்ல பட்ஜெட் முன்ன பின்னலாம் போச்சா? இல்ல அது படம் ஒரு 33 நாள்ல படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஓ சூப்பர். ஒரு கம்ஃபர்டபுள் பட்ஜெட்ல முடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பத்தி நாங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அவங்களும் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. அதனால நான் கமிட் பண்ணதில் முடிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரியே 4 இடியட்ஸ் மூவியோட ப்ரொடியூசர் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி எல்எம்எம்மோடைய முரளி சார் தான் முதல்ல ப்ரொடியூசரு. இப்போ அவருடைய சன் மிஸ்டர் கோகுல் கிருஷ்ணன், டாக்டர் ஸ்ரீவத்சன் அவங்க தான் இந்த கம்பெனியை இப்போ நடத்துகிறாங்க. அவங்க 2 பேருமே சினிமா மேலே ரொம்ப பேஷனாக இருக்கிறவங்க. ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தேடிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் நான் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு இதை எப்படியா ப்ராஜெக்டாக மாற்றணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ம். இப்போ எனக்கு சினிமாவில் ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. ஆ. அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார். ஓ நைஸ். அவர் தான் இன்னைக்கு தேட்டருக்கு எல்லா தேட்டருக்கும் அவர் தான் அந்த அசோசியேஷனுக்கு அவர் தான் ஹெட்டு பிரசிடென்ட். அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த கதையை ரைட் பண்ணேன். அவர் கேட்டு நல்லா இருக்கு,
இது ஏன் பண்ணலான்னு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா வந்து, அவரு சரி நான் உன்ன ஒரு கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்எம்எம் கம்பெனிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாரு. மிஸ்டர் கோகுல் கிருஷ்ணன் அண்டு டாக்டர் ஸ்ரீவத்சன் 2 பேருமே கதை கேட்டாங்க. கதை கேட்டு ஓகே எங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு, நாங்கள் பண்ணுறோம் ம். அப்படிங்கிற மாதிரி சொல்லி சார்கிட்ட சொன்னாங்க. இந்த கதையை கேட்டு நாங்களும் இது கூட ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பிகே முருகேஷன் ஒரு கோ ப்ரொடியூசர், அப்புறம் ஜியோ ஏஎன் செல்வராஜ் ரெண்டு பேர் திருப்பூர்ல இருந்து, அது வந்து சார் சுப்பிரமணிய சார் சொல்லி அவங்க மீன்ஸில் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்க. ம். ஜாயின் பண்ணி முதல்ல ஒரு பட்ஜெட்டில் டிசைன் பண்ணோம். ம். அப்புறம் இன்னொரு பட்ஜெட்டுக்கு அது வந்து பெருசாச்சு. ம். ஒரு நல்ல ப்ராடக்டாக இன்னைக்கு வந்து இதாகிறதுக்கு எல்லாருடைய இந்த 5 பேருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். சூப்பர் சார். ஆமாம். அருமையா சொன்னீங்க. நைஸ். அண்ட் அதே மாதிரி அஸ்வின் நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையிலேயே கிடைச்ச ஃபர்ஸ்ட் salary. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பாஸ்ங்கிற பாஸ்கரன் தான். ம். 5000 அதுக்கு நான் வாங்கினேன். ஓகே. அதான் ஃபுல் 100 நோட்ஸா எனக்கு கிடைச்சது. ஆ அது பெருமையா இருந்தது. எங்க அப்பாட்ட கொண்டு அப்படியே கொடுத்துட்டேன் நான். நைஸ். Yeah. சோ அதான் ஃபர்ஸ்ட் salary. Yeah. அருமை. சூப்பர். இன்னும் ஒரு டீ தான் இருக்கு, செஞ்சா டீ. பாத்துடலாமா என்னன்னு? செஞ்சா டீ உள்ளே பேட்டரி பேட்டரி. பேட்டரி இருக்கு. சோ பென்சில் புகட் பேட்டரி இருந்தா ஆரம்பிக்கணும். சோ சொல்லுங்க, 4 Idiots மூவில வந்து யாரு பயங்கரமா பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க? என்னடா இது சார்ஜே குறைய மாட்டேங்குதேன்னு. டைரக்டர் சார் சொல்லலாம். அப்படியா? ஆமாம், அவர் ஃபுல் சார்ஜ் இருந்தால் தானே நாங்களாம் ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண முடியும். ஆமாம், டைரக்டர் சார் சொல்லலாம். ஓகே. நீங்க யாருக்கு வந்து இந்த பேட்டரி கொடுப்பீங்க? யூகே சார். யூகே செந்தில் சார். ஆமா. நான் ஒரு கேமராமேன். அவரோட எனர்ஜி வேற லெவல். நிஜமாலே மார்னிங் பார்த்துட்டு நைட் வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். மார்னிங் பார்த்து யூகே சார் அப்படியே இருப்பார். நைட் வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கும். நாங்கலாம் அப்படியே ட்ரெயின் ஆயிடும். ஸோ அவருக்கு அந்த எனர்ஜி வேற லெவல். ஸோ Okay. அவர் நான் சொல்லுவேன் நான். நைஸ். அண்ட் டைரக்டர் சார், நீங்க ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் பேட்டரி கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஆர்டிஸ்ட்? எல்லா ஆர்டிஸ்டுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இவங்க ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா பயங்கர எனர்ஜெட்டிக்காவே இருந்தாங்க ஃபுல் டைம்னா எந்த ஆர்டிஸ்ட்? அப்படின்னா ரவிமரியா சார். ரவி மரியா சார். ஆமாம் ஆமாம், நான் ஒரு கேரக்டரை வந்து சொன்னேன். ஆக்சுவலி இப்போ ப்ரொடியூசரும் நாங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் இந்த கேரக்டர் வந்து டாக்டர் ஸ்ரீவத்சன் வந்து கேட்டார், ரவிமரியா சார் ஏன் பண்ணால் நல்லா இருக்குமே, நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு எதுவும் ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. அந்த கேரக்டரு ச நல்லா பண்ணிடுவாரா இல்லைன்னு ஒரு ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். சரி இல்லைன்னா ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்ற ஸ்டோரி சொல்லி பார்க்கலாம்னு ஸ்டோரி சொன்ன உடனே அவரும் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ம். அதுக்கப்புறம் அவருக்கு காஸ்டியூம்லாம் கொடுத்து இது பண்ணோன்னா அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு சில சில கேரக்டர் பண்ணதுலேருந்து பார்த்தா அவர் வந்து ரொம்ப டாக்காட்டிவாக நிறைய டைலாக் போட்டு அப்படி ஒரு காமெடி பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த இதில் இந்த கேரக்டர் நான் சில பேராமீட்டர்ஸ்லாம் அவர்கிட்ட சொன்ன உடனே அதை கரெக்டாக உள் வாங்கிட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணார். ஒவ்வொரு இடத்தையும் வந்து அவர் வந்து சிறப்பாக எடுத்துக்கிட்டு இந்த கதையில் இவர் தான்டா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்து ஒரு பெரிய பில்லரு ரவிமரியா சார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ ரவி இந்த மரியா பேட்டரி சார். ரவிமரியா சார். his அருமை. voice சூப்பர். having that bass when he Hmm. will talk. Pragya, Ashwin, Hmm. Pugal, like that he will talk. Yes. ஃபுல் எனர்ஜி மோடா. Yes. Yes. டீ பார்ட்டி அருமையாக முடிஞ்சிடுச்சு. சூப்பர். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய் வித் செலிபிரிட்டி. நான் உங்க பவித்ரா. இன்னைக்கு நம்ம கூட 4 Idiots படத்தோட டீம் மெம்பர்ஸ் ரொம்ப கியூட்டா பப்ளியா நம்ம கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாங்களா இல்ல இந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறாங்களான்னு வாங்க பார்க்கலாம். அடுத்த செக்மெண்ட் ட்ரிங்க் வந்து பார்ட்டியா? டீ கொடுத்துட்டோம். அடுத்து என்ன கொடுப்போம்? ட்ரிங்க் பார்ட்டி. அடுத்து கை கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ட்ரிங்க் பார்ட்டியா? நோ I don't சார், இது ஃபேமிலி ஷோ. ஓ ஓ சரி சரி இல்லை நீங்கள் அப்படி வர்ற மாதிரி இருந்தது. அந்த Cold drink, sir. Cold drink. கோல்ட் ட்ரிங்க் Cold drink. Cold ஓ drink. Soft drink. டைரக்டருக்கு Soft சப்போர்ட். drink. Soft drink. நல்ல டீம், நல்ல ஒரு இடியட்ஸ் டீம். சூப்பர். இப்ப தெரியுது மூவி செட் எப்படி இருந்திருக்கும்னு. இது வந்து சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்டார செக்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ சாப்பாடு விஷயங்கள் நான் ஒன்னொன்னா கேட்பேன். உங்களோட ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்ட்ட சொல்ல போறோம். ஃபாஸ்டா வந்து பதில் சொல்லணும். ஓகேவா? இதுவா அதுவா? சிக்கன் பிரியாணி ஆர் மட்டன் பிரியாணி? Chicken biryani. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி. அவர் வெஜ்ஜி. ஐயோ, Veg அப்ப வெஜ் biryani. வரும்போது மட்டும் உங்கள்ட்ட நான் கேக்குறேன். Yeah. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி? மட்டன் பிரியாணி. ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? மீன் குழம்பு. Chicken gravy. சிக்கன் கிரேவி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. ஓகே. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயா? ஆட்டுக்கால் பாயா. यार नहीं पता यार क्या बोलते हैं. தேங்காய் பால், கோகனட் மில்க், கோகனட் மில்க் ஆர் ஆட்டுக்கால் பாயா. Paya. ஆட்டுக்கால் பாயா, கோட் பாயா? Paya. பாயா. Paya. Allah paya.
இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயா? ஆட்டுக்கால் பாயா. தேங்காய் பாலை மதிக்கிறதே இல்ல இல்ல. இல்ல தேங்காய் பால் நான் தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிடுவேன். ஆ. நான் இதுவரையும் அந்த இடியாப்பம் தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிடுவேன். பட் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். கர்ட் ரைஸ் ஒரு டொமேட்டோ ரைஸ்? இது வந்து இது கறி No. குழம்பு. No rice. வேற வழியே இல்ல. இது சாப்பிட்டாதான் யூ கேன் சர்வைவ். அப்பனா which one will you choose? கர்ட் ரைஸ் சாப்பிடு. கொஞ்சம் வெயிலுக்கு எதமா Okay, curd rice. கர்ட் ரைஸ். நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும்ல ஆ skin. பல பல இருக்கும். Mm. வெஜ் அங்க போ ஃபர்ஸ்ட். curd rice. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். தயிர் சாதம். ஓகே. பீட்சாவா பர்கரா? பீஸா. பீட்சா. பீட்சாவா பர்கரா? பர்கர். Burger. பர்கர். ஓகே. பூரியா பொங்கலா? Puri. Aloo curry. Puri and aloo curry. பூரியா பொங்கலா? பூரி. பொங்கல். பொங்கல். நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? Both. ஒன்லி ஒன் யூ கேன் ஈட் யா. अरे यार. ठीक है. Noodles. நூடுல்ஸா Noodles. ஃப்ரைட் ரைஸ்? நூடுல்ஸ். நூடுல்ஸ். ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. Chicken 65. சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லேட். ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. ம். Mutta bonda. எக் எக் Egg. எக் போண்டா எக் பக்கோடா. ஆர் எக் பக்கோடா. Egg pakoda. இன்னொன்னு இது மிளகா பஜ்ஜி. சில்லி சில்லி Egg. சில்லி பக்கோடா. Egg. எக் எக் ஓகே. Egg மிளகா bonda. பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. Mutta நண்டு bonda. ரசமா தக்காளி நண்டு ரசம்? ரசம். நண்டு அரே ரசம். ஐ லவ் கிராப். அப்படியா? Nand rasam. Here also. Nand Yes. rasam. நண்டு ரசமா தக்காளி ரசமா? Taka means? டொமேட்டோ. நண்டு ரசம். Yeah, Nand Okay. rasam. டொமேட்டோ ரசம் எடுத்துக்கோ. ஒன்று தான் இருக்கு. Tomato rasam, obviously. Yeah. மசாலா வடையா மெது வடையா? Arey. மசாலா வடை. ம். மசால் வடை or Medu vada. மேது வடா? ஓட்டை வடா? மசால் வடையா மெது வடையா? மசால் வடை. மசால் வடை. இட்லியா தோசையா? தோசை. தோசை. இட்லி. Dosa. முடிஞ்சு போச்சு. அண்ட் அதே மாதிரியே நீங்க வந்து உங்களோட சிக்னேச்சர் டிஷ் நீங்க பண்றதுலயே இது நான் வேற லெவலா சமைப்பேன்னா எந்த டிஷ்னு சொல்லும்? புகழ் பிரியாணி. என்ன பிரியாணி? வாட்டவர். ஆல் பிரியாணி. சூப்பர். உங்களோட சிக்னேச்சர் டிஷ்? Burger. பர்கர் நல்லா பண்ணுவீங்களா? புரியுதா ஃபர்ஸ்ட் நீ கேட்குற கேள்வி? யூ I can make. மேக் Yes. யூ பர்கர். Yes. யூ மேக். Yes. வாவ். Whatever Next I thing. like, I learn that. ஓ Yes. யூ லைக் சோ லேர்ன். That's லேர்ன் right. பர்கர். இன்டர்நேஷனல் ஹீரோயின் இன்டர்நேஷனல் சாப்பாடு. சூப்பர். அப்படி. உங்களோட சிக்னேச்சர் டிஷ் சார்? இல்லை நான் பெருசாக சமையலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அதனால வீட்ல முத நாள் செஞ்சது தண்ணி ஊற்றி மறுநாள் சாப்பிடுவார். ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி. Ice. ஐஸ் பிரியாணி. Ice biryani. எஸ் பழைய சோறு. Water rice. ரைஸ் அண்ட் வாட்டர். Come on, yaar. Yeah, yeah. Okay. ஏய் First. இஸ் நான் ரெகுலரா சாப்பிடுறது இப்ப கேளுங்க. நான் Rice ரெகுலரா வெறும் biryani. பழைய Veg தான் Next. சாப்பிடுவேன். biryani. நான் பழைய தான் சாப்பிடுவேன் Ice ரெகுலரா. biryani. எஸ் கட் ஹெல்த் के लिए अच्छा है. எஸ்டர்டே ரைஸ் Okay, that in வாட்டர் தயிர் சின்ன வெங்காயம் that you பச்சை call மிளகாய். ice biryani. எஸ் I thought ice. நான் நாட் ஐஸ் வெஜ் பிரியாணி நினைச்சேன். Yes. ஐயோ You'll make fun of இட்ஸ் a funny word for that Yeah. dish. Actually it's the It's old very one. good for Old that. health. I rice, know. old rice. Yes. Olden rice. பழைய I saw in சோறு Instagram. பச்சை மிளகா. அடுத்த வீட்டு குழம்பு வாசம். அந்த மாதிரி அடுத்த வீட்ல போய் வாங்கி சாப்பிட எனக்கு புத்தி கிடையாது. உனக்கு இருந்தா நீ போய் வாங்கி சாப்பிடு. அவர்கிட்ட கேளு. சிக்னேச்சர் டிஷ். காஃபி. யோ டிஷ்ல I'm a வந்தா coffee காஃபி. person. காஃபி நல்லா ஏங்க ஓ எனக்கு என்ன போட தெரியும். அது சொல்லிட்டேன் நான். சரி. காஃபி நல்லா போடுவேன். அப்ப காஃபி Always. ட்ரிங்க் தான். Always ready. ட்ரிங்க். அது ட்ரிங்க். சரி, ரசம் நல்லா வைப்பாங்க. அப்படி சொல்லணும். ரசம் கூட லிக்விட்ல டிஷ்லயே வருது. என்னது இது? நான் டிஷ் ரசம். தக்காளி சாதம் தயிர் சாதம் தயிர் வாட் சாதம். எவர் டிஷ். Rice rasam. ஐஸ். சாதம் வைப்பேன். சூப்பர். அப்ப ரசம் வைக்கிற ரெண்டுமே சேர்ந்து ரச ரச சாதம். சாதம். ரச சாதம் டிஷ் ரெடி. டிஷ். அற்புதம். சூப்பர். And நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ரேபிட் ஃபயர் செக்மெண்ட். நான் கேக்குற கேள்விகளுக்கு ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஸ்லோவா பதில் சொன்னா பனிஷ்மெண்ட் இருக்கும். ம். ஓகேவா? ஹீரோயின் உங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம டீம் சொல்லிருக்காங்க. இவங்க Thank you. எல்லாரும் வந்து தமிழ்ல தான் பதில் சொல்லணும். பட் Yes. யூ கேன் ஆக்சுவலி ரிப்ளை இன் இங்கிலீஷ். Thank you. Thank you. ஓகேவா? ஆனா உங்க 3 பேருக்கு என்ன ரூல்னா நான் நன்றி. இங்கிலீஷ்ல கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். சினிமா டயலாக் இருக்க கூடாது. ஓகேவா? ம். Okay. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சது சொல்லு. நான் ஒரு முதலாளி. முட்டாள். நான் ஒரு முட்டாளுங்க. ம். ரொம்ப நல்லா படிச்சவங்க. ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். ஓ படம் ஓகே. சினிமா ஓ டயலாக். புரிஞ்சிச்சு. குடிமா. ஃபாஸ்டா குடிங்க. நல்லது. பாவக்காய் ஜூஸ். பாவக்காய் ஜூஸ் நல்லா தான் குடி. எங்களை நம்பி குடிங்க. பாவக்காய் ஜூஸ்க்கு இங்கிலீஷ்ல நாங்க Okay, आराम से पी लो. Bitter gourd juice. பிட்டர் காட் ஜூஸ். Oh, நடிக்க- really? எனக்கு புரியல. அதுக்காக தான் இப்பதான் புரியுது. அதுக்காக தான் பிட்டர் காட். முடியல.
கசக்கும் No, தெரியும். I'll பயங்கரமா pass this. ஆ. நான் ஒரு தொழிலாளி. சூப்பர். நான் ஒரு கவலைப்படாதீங்க. 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 கப்பல போடாதீங்கன்றா. கவலை போடாதீங்க. ம். ஓகே ஓகே. ஓகே. என் வழி. தனி வழி. நான் என்ன சொன்னேன்? இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என் தம்பி நீ ஏதாவது முடிச்சு அது விட்டுட்டா. அது முடிச்சாலுமே பனிஷ்மெண்ட் இருக்கும். திருப்பி ஆடல் ரீஃபில் பண்ணுவோம். ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் பனிஷ்மெண்டா இருக்கும். Come on. ஓகேவா? நல்லா நடிக்கிறீங்க. Oh my god. பா நான் இது என்ன ட்ரிங்க் வேணும் உங்களுக்கு இப்போ? என் வழி. முதல் வழி. என் வழி. கடைசி வழி. என் வழி. your way. Smile. ஸ்மைல். நான் சிங்கா தான் படா பதில் சொல்வேன். கேட்டுதான் ஆகணும். அப்படி ஐ லவ். மை வைஃப். ஆங்கில வார்த்தை இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? தமிழ்ல தான் more. சொல்லணும். Director sir, one more. வேணும்னே இந்த ஜூஸ் குடிக்கணும்னு சொல்றேன். இதை வச்சுக்கிட்டு இது முடிஞ்சிருச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும் பனிஷ்மெண்ட். ஏக்தம் One time. ஏய் சைடு சேர்த்து கொடு. சார் He's getting இது வேற மாதிரி எக்ஸ்பிரஷன் அது இருக்கு. feeling strong. இது பாவக்கா ஜூஸ் குடிக்கிற எக்ஸ்பிரஷன் இல்ல மக்களே. சோ நீங்க தான் சொல்லணும். ஐ லவ் எங்க அம்மா. எங்க அம்மா. ஐ லவ் அப்பா. ஐ லவ் Myself. ஓகே. ஐ ஹேட். சென்னை. ஹேட் சென்னையா? டிராஃபிக். டிராபிக். இத You சென்னை should டிராஃபிக். go ஏங்க Bangalore. டிராஃபிக் ஆங்கில வார்த்தை. ஆ, இப்ப வேற வழி இல்ல. நீங்க 4 Idiots படத்துல இருந்து ஒரு பாடல் பாடணும். 2 லைன் பாடுங்க சீக்கிரம். நான் வேர்ல்டு கிளாஸ் ஒயினு, என் சொந்த ஊரு ஸ்பெயின். நான் வேர்ல்டு கிளாஸ் ஒயினு, நான் சொந்த ஊரு ஸ்பெயின். என் ஹிப்பு ரொம்ப சைனு, இதுக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேனு. அது காகா. வெரி நைஸ் வெரி நைஸ். இது மாதிரி அப்புறம் நிறைய பனிஷ்மெண்ட் வந்துரும். ஐயா. கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ஐ ஹேட். தமிழ்ல ஏதாவது சொல்லுங்க. நாய். நாய். ஐ ஹேட். நான் நான். ஐ ஹேட் Liars. லயர்ஸ். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. ஒரு புத்தகம். என் வாழ்க்கையில் சினிமா. ரொம்ப முக்கியம். இதயம். இதயம். என் வாழ்க்கையில் சினிமா. இதயம். சினிமா இன் யுவர் லைஃப் இஸ் Life. லைஃப். பாத்தீங்களா? நான் அடிக்கடி வருவேன். வருவேன். ம். நான் அடிக்கடி சண்டை போடுவேன். நான் அடிக்கடி தருவேன். வருவேன் தருவேன். நான் You. அடிக்கடி மேக்கப் சொல். No. Gym. ஜிம். ஓகே Every day. நைஸ். என் வாழ்க்கை அங்க இருந்து இல்ல வா. அது மாத்தி மாத்தி வேணும். என் வாழ்க்கை நீங்க காப்பி அடிக்கலாம் பாக்குறீங்களா? புனிதமானது. புனிதமானது. யோர் லைஃப். My life. My rules. ஓகே. மை லைஃப் மை ரூல்ஸ். என் வாழ்க்கை ஒரு திரைப்படம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை. உண்மை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் English, please. what do you know? வாட் ஆல் யூ லைக். What all you like? Make. நான் ராபிட் ஃபயர்ல ஃபர்ஸ்ட் டைம் Cinema. இப்படி பார்க்கறேன். தெரிஞ்சதெல்லாம் சினிமா. Yes. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா. Cinema. 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 சினிமா வந்து ஆங்கில ஆமா வார்த்தை. ஆங்கில வார்த்தை தான். திரைப்படம் என்பது திரைப்படம். Villa movies. இல்ல இப்ப We அது are வந்து artists. தமிழா மாறிடுச்சுட்டாங்க நம்ம டீம். அப்படியா சினிமா. சினிமா. தெரிஞ்சதெல்லாம் சித்திரம். சித்திரம். எனக்கு கோபம் வந்தா. கத்துவேன். what will you do if you're angry? I'll drink water. water. ஓகே. கோபம் வந்தா கோட்டை. தூங்குவேன். தூங்குவீங்க. கோபம் வந்தா கிளம்பிடுவேன். ஜாலியா இருந்தா. ஜாலியா இருந்தா தண்ணி குடிப்பேன். ஓகே. ஜாலியா இருந்தா. சந்தோஷப்படுவேன். நான் ஜாலியா இருந்தா. பாட்டு கேட்பேன். what will you do when you're happy? Whoever there, I'll hug them. அப்படியா? Tight hug. இப்போ you're happy-ஆ? I'm ஏய் fine. நீ No, அப்படியே வர கேமராமேன் ஏந்திருக்கிறாரு. என்ன கதை இது? என் காதல். புனிதமானது. என் காதல் தெய்வீகமானது. தேவதையானது. தேவதையானது. என் விசித்திரமானது. காதல் Myself only. My mom. mom. ஓகே. நான் கேட்டது. கிடைக்கவில்லை. what did you ask God to? I'll not ask anything. I'll just say thank you whenever I'll. ஓகே. ஓகே. போங்க மூணு பேரும் I போங்க. won't ask. நான் கேட்டது. பாட்டு. நான் கேட்டது. திரைப்படத்தில் நல்ல ஒரு இடத்துக்கு வர வேண்டும். எனக்கு கிடைத்தது. வெற்றி. கிடைத்தது. பணம். எனக்கு கிடைத்தது. பணம். ஒரே பதில் சொல்ல. யா, மனம்ன்றாரு பணம்ன்றாரு. பணம் தான் பணம் தான் அப்ப சொல்றேன். மனம் எடுத்துக்கோ. மனம். ஆ. எனக்கு கிடைத்தது மனம். சம்பந்தமே இல்ல. எனக்கு கிடைத்தது Love. love. ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. அம்மா. அடிக்கடி சொல்ற வார்த்தை. அம்மா. அடிக்கடி சொல்ற வார்த்தை. அப்பா. word that you often use. அரே பாப்பே. மாம் மாம் மாம். That-ஆ? mom. சூப்பர். இந்த செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஷோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்க வந்து இப்போ ஆடியன்ஸ்ட்ட சொல்லணும் 4 Idiots மூவியை ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும், தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நீங்க தான் ஆடியன்ஸை இப்போ கன்வின்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். ஓகே?
யார்ட்ட ஆரம்பிக்கலாம்? புகழ்ஜி. புகழ். மக்களே கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாருமே சொல்கிறது தான், ஒரு நல்ல படைப்பை எடுத்திருக்கோம். இதில் எமோஷனல் நிறைய சென்டிமெண்ட், நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தபுளான படமாக இருக்கும். கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே எல்லாருமே ஒரு படத்தை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை வந்து ஒரு அழகான ஒரு படைப்பாக படைச்சி உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயும் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு கொடுத்துருங்க. நன்றி மக்களே, லவ் யூ. சூப்பர். ஹீரோயின் புரிய வை ஃபர்ஸ்ட். புரிஞ்சிடுச்சா? சார் சொல்லல, அதான் சொன்னேன். yeah, I'll tell on last. இல்லை, பொதுவாக நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சர்க்கஸுக்கு போனால் கூட அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களுக்கு நடுவில் ஒரு ஜோக்கர்ஸு இவங்க எல்லாம் வந்து காமெடி பண்ணுவாங்க. அந்த காமெடியோட ஒரு விஷயத்த நீங்கள் கலந்து கொடுக்கும்போது வந்து மக்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து ரொம்ப ரசிப்பாங்க, அங்கே கூட்டம் கூடும். இன்னைக்கு வந்து ரியலிஸ்டிக் சினிமா அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு சினிமா ஃபார்மேட்டில் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சதுனால தேட்டருக்கான ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிட்டதா நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து அதில் வந்து இப்போ காமெடி எலிமெண்ட்ஸ், ட்ராமா எலிமெண்ட்ஸ்லாம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பேக் பண்ணி திரும்பியும் அந்த தேட்டர் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கலவையில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கிற ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும். நைஸ். அஸ்வின். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்ல எப்பவுமே நல்ல படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆ. ஸோ அதுலேயும் இந்த 4 Idiots நல்ல படமாக நாங்கள் இருக்கோன்றது நோ டவுட் அட் ஆல். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் 2 hours 15 minutes வந்து ஒரு பேக்டாக ஒரு சஸ்பென்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். எங்கேயும் உங்களுக்கு போர் அடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணலாம். அருமை. சூப்பர். Yeah. அண்ட் பிரக்யா. Yes. So hello everyone. I am Pragya Nayan and vanakkam. So please go and watch this movie 4 Idiots if you want to enjoy the full loud comedy movie with your family. So yes, go and watch in your nearest theater. Love from Pragya Nayan. அந்த கிஸ் யாருக்கு? Nandri. Thank you so much. இல்லை அது கேமரா பார்த்து சொல்லியிருக்காங்க, கேமராமேன் எடுத்து வாங்கிட்டு வச்சுக்கிறாரு. சூப்பர். நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். சைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சோ சைன் பண்ணிடலாமா? எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா சைன் பண்ணிட்டீங்க. அண்ட் 4 Idiots மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much ஜெயா டிவி. Thank you. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் 4 Idiots படத்தோட டீம் மெம்பர்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கலகலன்னு பயங்கரமா நம்மள என்டர்டெயின் பண்ணாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then it's bye from Pavitra.